கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாக மாறுவீர்கள். இந்த நாள் ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும். இந்த நாள் சில பிரச்சனைகளுக்கு முடிவை பார்ப்பீர்கள். சில அனுகூலங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசுப்பா அற்புதம் செய்ய போகிறேன், நம்புங்க. இன்றைய ஜீவத்தைக்கான வசனம் சங்கீதம் 33:22. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தரை நம்பியிருந்தால் அவருடைய கிருபை வெளிப்படும். கர்த்தரை நம்பினவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? கர்த்தரை நம்பினால் கிருபை நமக்கு அவசியம். அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா? ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லதான். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிருபையினாலே கர்த்தரால் நடத்தப்படுகிறோம். அவருடைய கிருபை இருக்குதா? அவருடைய கிரேஸ் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் அதை உணர முடிகிறதா? ஆண்டோடைய கிருபை எனக்கு வேலையில் இருக்குது, தொழில் இருக்குது, வியாபாரத்தில் இருக்குது, ஊழிய பாதையில் இருக்குது, படிப்பில் இருக்குது, என் குடும்ப வாழ்க்கையில் இருக்குது. எனக்கு தெரியுது யாரும் இப்படி ஆண்டவர் நடத்தலை, என்ன அதிசயமாக நடத்துகிறாரு. எல்லாருக்கும் வேலையில் எனக்கு வேலை இருக்குது, யாருக்குமே தொழிலில் எனக்கு தொழில் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை இல்லை. சில பிரச்சனை மலை போல் வருது, அது ஒன்றும் இல்லாமல் அப்படி பனி போல் போகுது. அதான் கிருபை. அதாவது ஏதோ எல்லாரும் நிறைய பணத்தை வச்சு சாதிக்கிறாங்க, ஆட்களை சாதிக்கிறாங்க. எங்களுக்கு பணம் மேலே ஆள் இல்லைன்னு எல்லாமே நடக்குது. அது மட்டும் நாங்கள் படிப்படியாக வளர்கிறோம். ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். கர்த்தர் வீட்டை தந்தார், வாகனத்தை தந்தார், மேன்மைகளை தந்தார். அதான் கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா இயேசுப்பா உங்களுக்கு தருவார். அந்த கிருபைக்கு என்ன செய்யணுமா? கர்த்தரை நம்பி இருக்கணும். இயேசுப்பாவை நம்பணும். அது ஒன்று தான். இயேசுப்பா நம்பி பாருங்களேன். உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை இருக்கா? அவர் நம்புறீங்களா? அவர் ஆண்டவருங்க, அவர் தெய்வம். அவரால் எல்லாமே செய்ய முடியுங்க. சரியா? இதுவரையில் அவரை நம்பாமல் இருந்தால் இன்னைக்கு நம்புங்க. அவருடைய கிருபை ஆச்சரியமாக நடத்துகிறத பார்க்க போகிறீங்க. உங்களை உயர்த்த போகிறாரு. எல்லா இக்கட்டும் மாறப்போகுது. அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உண்மை நம்பி இருந்தால் உம்முடைய கிருபை எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. உம்முடைய கிருபை இழந்து யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க மேலே உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உம்முடைய கிருபையை காண்பீங்க. உம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருங்க, மேன்மை பாராட்டுங்க, தயவு இறக்கமும் கிடைக்கும்படி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையட்டும். இப்போது வியாதிப்பட்டவங்கள சுகமாக்குங்கப்பா. இயேசுப்பா சுகமாக்குங்க. விபத்தில் சிக்கொண்ட மக்களை விடுதலையாக்குங்க. தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் விலகட்டும். பண கஷ்டங்கள் விலகட்டும். பயங்கள் விலகட்டும். ஆண்டவரே, வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்கப்பா. வருமானமே இல்லாத மக்களுக்கு வருமானத்தை கொடுங்க. மற்றவர்களால் துரோகம் செய்யப்பட்டவர்களுக்கு மறுபடியும் உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்புகள் அனுப்பியிருக்கிறவங்களுக்கு இயேசுப்பா நீங்கள் அற்புதம் செய்யும்படிக்கு மன்றாடுகிறேன். இதை அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.